கிலோ தக்காளியை கட் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், நெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், நம்மளுடைய விருப்பம் தான். தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, மிளகாய், கறி மசால், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடலாம். கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. இது நம்ம வாசனைக்காக தான் போடுறோம். சீரகம் சிறிதளவு, சிறிதளவு பூண்டை நல்லா கீறி வச்சுருக்கேன். அதை அப்படியே போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பூண்டு, பெருஞ்சீரகம், அப்புறம் சிறிதளவு இஞ்சி சின்னது தான் கட் பண்ணுறது. ஓரளவு நல்ல நிறம் மாறணும். நிறமானதும் பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்துடணும். 3 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கலந்துடும். கருவேப்பிலை கலந்து நல்லா வதக்கிடணும். வெங்காயமும் ஓரளவு நல்ல கலர் மாறட்டும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் மாறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும். கிலோ தக்காளியை கட் பண்ணி கலக்கக்கூடாது, அதை அப்படியே நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். பொடி, கறி மசால் பொடி, காரப்பொடி, மல்லிப்பொடி, தேவைக்கேற்க காரப்பொடி போட்டுக்கிடுங்க. அதையும் நல்லா கிளறணும். நல்லா கொதிக்கட்டும். வடித்து வச்சுருக்கேன். உப்பு கல் உப்பு நம்ம தேவையை தக்கன போட்டுக்கலாம். அதுங்க நல்லா கெட்டியாகணும். இதே மெத்தடில் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். குக்கரில் அரிசி அளவு போட்டு நம்ம அதை தக்கிற தண்ணி ஊற்றி அது மாதிரி வச்சுக்கலாம். இது தண்ணியை எடுத்து நம்ம விரவ போகிறோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். வடித்து வச்சுருக்க சாதத்தை நான் ஹாட் பாஸ்ட்டில் பாதி அளவு தட்டுறேன். இந்த தொக்கை அப்படியே எடுத்து இதில் போட்டு வரவணும். இந்த மாதிரி விரவி எடுத்துடணும். தக்காளி சாதம் நம்ம உதிரியே அப்படி வைக்கணும்னா குக்கர்லேயும் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டு நம்ம சாதத்தை எடுத்துக்கலாம். அடுத்தெல்லாம் நம்ம 2 கரண்டி திரும்ப சாதத்தை எடுத்துக்கணும். போட்டு அதுக்கு மேலே திரும்ப தக்காளி சாதம், தக்காளி தொக்கு இப்படி போட்டு நம்ம வரணும்னா இது வைக்கிறது நான் வீடியோ எடுக்கிறதுலாம் டைம் கூட இருக்குது. மற்றபடி 10 நிமிஷம் கூட ஆகாது. இருக்குது குயிக்காக முடிச்சிடலாம். ஈஸியான வேலை. கிளறி வச்சாச்சு. இது மேலே பிள்ளைத்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இது சம்பல் தொட்டுக்கிட்ட அதை வச்சுக்கிட்டா நம்ம நல்லாயிருக்கும். இல்லை முட்டை ஆம்லேட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். 10 நிமிடத்தில்